ஹாய் யோசப், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன விளாக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதுமாவுக்கு வந்து டயர் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வண்டியை வந்து ஜென்ரல் சர்வீஸ் விடணும் கைஸ். ஏன்னா வண்டி வந்து 33,127 ஓடிருச்சு. அதனால் நம்ம வண்டி வந்து ஃபுல் ஜென்ரல் சர்வீஸ் விடணும். எதுவும் மாற்ற வேண்டியிருந்தால் மாற்றிட்டு இப்படியே டயரே மாற்றணும். பக்கத்தில் தான் ஷோரூம், பக்கத்தில் எம்ஆர்எஃப் ஷோரூம் இருக்குது. ஸோ அங்கே போய் நம்ம வந்து டயர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ எம்ஆர்எஃப்லாம் டயர் மாற்ற போகிறேன். ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்து போக கண்டினியூ பண்ணுறேன். இப்போ 33,000 ஓடிருச்சா, எனக்கு திருப்பி அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. வண்டியான எக்ஸ்ட்ரீமஸுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸ்டார்டிங் வண்டி வாங்குறப்ப கியர் வந்து காலை கடிக்க ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ இப்போ திருப்பி அந்த ப்ராப்ளம் வந்து லைட்டாக வந்திருக்கு. நான் ரொம்ப டைட்டாக இல்லை, பரவாயில்லாமல் இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. அதான் கொடுத்து என்னன்னு திருப்பி கேட்கணும். வழக்கமாக தான் கைஸ் பெரிய சொதப்பல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஆக்ஷன் கேமரா மாட்டியிருக்கோமா ஹெல்மெட்டில். ஸோ இப்போ செட்டப்லாம் கரெக்டாக வச்சிட்டேன். பட்டு நம்ம கேமரா மாட்டுற ஸ்க்ரூவில் ஒரு சின்ன இது மாதிரி இருக்குது, டைட் இருக்கிறதுக்கு ஒரு வாஷர் மாதிரி. அது பேர் என்ன சிலத்தில், அது ஃபோட்டோ நான் ஆட் பண்ணி விட்றேன். அது மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் அது நான் வந்து நம்ம கேமராவுக்கு ஒரு பேக் வாங்கியிருந்தேன். நான் அதுக்குள்ளே வைக்கல, எனக்கு நல்லா நான் வரைக்கும் ஹெல்மெட்டோடு தான் மாட்டி வச்சுருந்தேன். பட் ஹெல்மெட்டில் பார்த்தா நோட்டோ லாக்கிங் அந்த கிளிப் இருக்குது, அந்த ஒரு சின்ன இதை மட்டும். அதான் இருக்கிறதுல மெயினான விஷயம். கேமரா வந்து டைட்டாக நின்றுக்கிறோம். நம்ம எந்த ஆங்கிள் வச்சுருந்தாலுமே அதை வச்சு டைட் பண்ணோம்னா நின்றுக்கிறோம். போய் வீட்டில் போய் அதை வச்சு தேடணும் கைஸ். நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு போக போகிறோம் கைஸ். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து ஜென்ரல் சர்வீஸ் விட்டுட்டு நம்ம டயர் வந்து பின்னா டயர் நல்லா காலி. நான் கொஞ்ச நாள் ஓட்டிட்டு அப்புறம் டயர் சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தேன். பட் இப்போ நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் போக போகிறோம். ஸோ அதனால் டயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து மலைகளின் இளவரசியை தான் திருப்பி பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி போயிட்டு வந்திருக்கேன். பட் அப்போ வந்து நான் வந்து விளாகிங்லாம் எடுக்கலை, சும்மா போயிட்டு வந்தேன் யதார்த்தமாக. ரீசெண்ட் டைம்லாம் இப்போ போயிட்டு வந்தேன், நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு. அதில் திருப்பி கிளம்பிட்டு உங்களுக்கு வீடியோ கொடுக்கணும்ல. ஸோ அதோட தான். ஸோ நான் போகிற ஐடியாவில் இல்லைங்க. ஊரில் இருக்க எங்கள் அண்ணன் தான் போடுற ஐடியாவில் இருந்தார். அண்ணன் வண்டி கேட்டாங்க, அதில் வந்து தரேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் என் மச்சான் ஃபோன் அடித்தான், நம்மளும் கொடைக்கானல் போம்டா வாடான்னு. அதோட அப்படியே நான் என் மச்சான் எல்லாரும் அப்படியே, அதான் நான் என் மச்சான் எங்கள் அண்ணன். இது திடீர் பிளான். ஸோ இந்த வீடியோ பார்க்குற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் சரி, அப்புறம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்ம நண்பர்களும் வந்து ஒரு சில பேர் ட்ரிப்பு போகிறப்ப சொல்லுங்க ப்ரோ நாங்களும் வரேன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் சொல்லிடுற திடீர் பிளான், எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஸோ அதனால் கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் டைம் நம்ம எல்லோரும் கண்டிப்பாக போகலாங்க. என் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறப்ப கண்டிப்பாக நீங்களும் அவங்க எல்லோரும் போவோம்னா. எவ்வளோ காஸ்ட் ஆகும் தெரியல, சர்வீஸ்டாக தெரியும். ஏன்னா நம்ம வண்டிக்கு வந்து 33,000 ஓடிடுச்சா, 33,000 சில்லற ஓடிடுச்சு. ஸோ அதனால் வண்டியில் உள்ள ஒரு சில பார்ட்ஸ்லாம் மாற்ற வேண்டியதுன்னு சொல்லியிருந்தாங்க போன வாட்டியே. அதான் தாட்டி விட்டுட்டு என்னென்னு கேட்போம். இந்த ஷோரூம் தான் கைஸ். இன்னும் ஆளுக்கு வராமல் இருக்காங்க. 9:30 ஆகுது, இன்னும் வராமல் இருக்காங்க. இப்போ எனக்கு நின்றுட்டு போகலாம் கைஸ் பொறுமையாக. பட் நம்மளுக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது. நான் பண்ணுறது சரி வாங்க டயர் கடைக்கு போவோம். டயர் கடையாச்சும் திறந்துருக்கான்னு பார்ப்போம். வர்றப்போ தான் எம்ஆர்எஃப் ஷோரூமும் திறந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதான் என்னென்ன அதை போய் பார்ப்போம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல்லைக்கான் தட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுருங்க. அப்போ நான் அப்புறம் ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக காட்டும். எனக்கும் கொஞ்சம் வீடியோ கொடுக்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேவா? இப்போ கொடைக்கானலில் வந்து நல்ல ஒரு கிளைமேட்டுங்க. ஸோ அதனால தான் கிளம்பிடுவோம் நம்மளும். திறந்துருக்கு. இங்கே தான் டயர் சேஞ்ச் பண்ணணும். ரியர் டயர் மாற்றணும் வண்டிக்கு. சரி.
ஸோ இப்போ இந்த 2 டயரில் ஒரு டயர் நம்ம தூக்கி போட போகிறோம். ஸோ அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அங்கிட்டு இருக்கா ஃபஸ்ட்டு அதான் ஆல்ரெடி வண்டியில் போட்டு இருந்தது அந்த இடத்துல. அதான் மக்களை டயரை சூஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த டயர் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட இந்த ஸ்டாக் உள்ள டயரு. இதை பார்த்தீங்கன்னா 2,700 2,700. நம்ம இப்போ ஒரு ஆஃப் ரோட் டயர் தான் போட போகிறோம் வண்டிக்கு. அது வந்து 3000. ஸோ நான் காட்டுறேன். ஸோ நம்ம வண்டி இப்போ டயர் கழட்டிகிட்ருக்காங்க, பழைய டயரு. ஸோ அதை கழட்டிட்டு இப்போ வந்து புது டயர் மாற்றிடுவாங்க. அது வந்து எப்போன்னா ஆஃப் ரோட் டயர், பக்கா ஆஃப் ரோட் டயர் மாதிரி உள்ளது. இந்த டயர் வந்து நம்ம வண்டியில் வந்து ஸ்டாக் டயருங்க. இது பார்த்தீங்கன்னா 1700. பட் இது என்னென்னா வந்து நார்மல் ரோடுக்கு நல்லாயிருக்கும், ஹைவேல ஓட்டுறதுக்கு. நம்ம போட்டுக்கிறது வந்து ஆஃப் ரோட்டுக்கு ஓட்டுற மாதிரி இந்த மாதிரி டயர் பேட்டர்ன் மாறும். இது வந்து 3000 வந்துச்சு. இந்த டயர் இல்லை, அது வேறு டயர்னு உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா? நம்ம எப்படி ஆஃப் ரோடு டயர் இந்த டயர் கண்டுருக்கோம்னா, இப்படி நார்மல் பேட்டர்னாக இருந்துச்சுன்னா ஹைவேக்கு நல்லாயிருக்கும். இப்படி பேட்டர்ன் வருதா, இது வந்து ஆஃப் ரோடில் ரொம்ப க்ரிப்பாக இருக்கும் மலையில் ஓட்டுறதுக்குலாம். அதனால் வண்டியோட பழைய டயர் அதை கழட்டியாச்சு. நம்மளுக்கு இப்போ ஆஃப் ரோட் டயர் மாதிரி வந்து எனக்கு ஆஃப் ரோட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ அதிகமாக வந்து ஹில்ஸுக்கு தான் போக போகிறோம். இப்போ வந்து கொடைக்கானல் போக போகிறோம். அடுத்து வந்து மேகமலை, வால்பாறை அதிகமான ரைடு வந்து போக போகிறோம். ஸோ அதனால் ஆஃப் ரோட் டயரை மாற்றிடுவோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டயர் வந்து ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அலாயிலேருந்து பழைய டயர், அதுக்கப்புறம் புது டயர் வச்சுட்டு டயர் அலைன்மெண்ட்ஸை செக் பண்ணிவிட்டு வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். யோசப் இந்த ஷோரூம் வந்து நீட்டாக இருக்குது, டயர் ஷோரூம். ஏன்னா இது வந்து இப்போ தான் ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்ச. அவருக்கு கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஷோரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கலாம் மெமோரி போகிறதுக்கு முன்னாடியே பேக்கரும்புன்னு வரும். அதில் வந்து இந்தியன் ஆயில் பல்ப் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டாக தான் எம்ஆர்எஃப் ஷோரூம் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப நீட்டாகவே வச்சுருக்காங்க. ஸோ ரீசெண்டாகவே ஓப்பன் பண்ணால் நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். நம்ம வண்டிக்கு டயர் சேஞ்ச் பண்ணேன். நான் மாற்றிட்டு 3000 இருந்துச்சு, லேபர் சார்ஜெல்லாம் சேர்த்துட்டு அப்புறம் கனெக்ட் பண்ணேன். ஸோ அதான் சொன்ன புது டயர். ஸோ டயருக்கு வந்து ஏர் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மக்கள் அந்த பின்னாடி இருக்க எம்ஆர்எஃப் ஷோரூமில் தான் நம்ம போய் இப்போ டயர் சேஞ்ச் பண்ணோம். ஷோரூம் வந்து கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஆர்எஃப் ஷோரூம் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கலாம் மெமோரியல் போகிறதுக்கு முன்னாடியே வந்து பேக்கரும்னு ஒரு ஸ்டாப் இருக்கும். பேக்கரும் ஸ்டாப்லேருந்து பக்கத்துலேயே வந்து இந்தியன் ஆயில் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்லேயே தான் வந்து எம்ஆர்எஃப் ஷோரூம் இருக்குது, மெயினில் தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்து விசிட் பண்ணிக்கிறங்க. ஸோ நல்ல ஒரு ஜென்யூலான சர்வீஸ் தான் இருக்குது, ஓகேவா? நம்மளுக்கு வந்து லேபர் சார்ஜெலாம் எதுவும் போடலங்க. நான் பில்லு உங்களுக்கு சைடு போட்டு விட்றேன். டயருக்குள்ள காஸ்ட்டு மட்டும் 3000 மட்டும் தான் வாங்கியிருக்காங்க. இந்த பின்னாடி உள்ள ஷோரூம் தான், பார்த்துக்கிறேங்க. நீட்டாக இருக்குது ஷோரூமும். ஸோ இப்போ எங்கே போகிறோம் தான் டயர் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வண்டியை வந்து நம்ம வந்து சர்வீஸ் பண்ணணும், ஜென்ரல் சர்வீஸ் வண்டியை கொடுத்துட்டு நான் அப்படியே வீட்டுக்கு போயிடுவேங்க. அண்ணன்ட்ட வண்டியை வாங்கிட்டு, ஏன்னா வீட்டில் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது. அதை முடிச்சுட்டு திருப்பி ரிட்டன் வந்து வண்டியை எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ நான் எதுக்கு இந்த டயர் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இனிமேல் அதிகமாக வந்து ஆல்ரெடி நான் சொன்ன ஹில் ஸ்டேஷன் சைடு தான் நம்ம போக போகிறோம். ஸோ இனிமேல் நம்ம வந்து அதிகமாக ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நார்மல் டயரோட ஆஃப் ரோட் டயர் இருந்தால் பெட்டராக இருக்குன்னு தோணுச்சு. ஏன்னா எனக்கு வந்து ஆஃப் ரோட் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வாங்கினேன். ஸோ ஸ்கூல்லேருந்து டூர் வந்திருக்காங்க போல். ஸோ அதோட நான் இது போட சொல்லிட்டேன். அதுக்கு இது பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லைங்க. வண்டியோட அந்த ஸ்டாக்கில் டயர் பார்த்தீங்கன்னா 2700 சம்திங். ஆமாம், 2700 800 சொன்னாங்க. இது வந்து 3000 தாங்க இருந்துச்சு. அதோட இதே போட்டேன். நான் டயர் சைஸ் பெருசாக போகலான்னு பார்த்தேன். பட் எனக்கு இதே ஓகேவா தோணுச்சு, அதில் இதே வாங்கிட்டேன்.
இது ஜென்ரல் சர்வீஸ் விடணும் ஜென்ரல் சர்வீஸ் சாயந்தரம் ஆயிரும் 7 மணி ஆயிரும். சரி அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு 7 மணி ஆகுதுண்ணா ஜி. 7 மணி சொன்ன ஓகேண்ணா. ஃபோன் நம்பர் மட்டும் வாங்கிக்க. எப்படினாலும் பார்த்தாண்ணா என்னென்ன பார்க்கணும்? இருக்கா கம்ப்ளைண்ட் 33,000 ஓடி இருந்துச்சு. சரி இது மாற்றணும் அது கியர் மாதிரி கடிக்குதுண்ணே லைட்டாக. சரி இப்போ தான் டயர் மாற்றினா பின்னாடி பிரேக் மட்டும் செக் பண்ணிக்கிறேன். சரி அதை பார்த்தாங்க எம்ஆர்எஃப் அந்த கியரும் அந்த இது மட்டும் தானே இதெல்லாம் ரேசர் மட்டும் மாற்றுற மாதிரி இருக்கும். சரி ரேசர் செட்டு ஆனால் ஜி ரேசர் செட்டு மாற்றுற மாதிரி இருக்கும். கேட்டு வேணா சொல்கிறாப்ல ரேசரு இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வந்துருவாப்ல ராஜா. என்கிட்ட முடிஞ்சிச்சு எக்ஸ்ட்ரா இருக்கு. இப்போ மாற்றி ஆகணுமா? கிலோமீட்டர் ஒன்றா மாற்றணும். 4க்கு டைட்டாக இருக்கும். சரிண்ணா திருப்புறம் 4க்கு டைட்டாக இருக்கும். சரி போக பெரிய வண்டி டைட் ஆகிக்கிட்டு இருக்கு. இருந்துச்சுன்னா மாற்றி விடுங்க. இல்லாட்டா அடுத்த வாட்டி கூட இப்போ நான் நாளைக்கு கொடைக்கானல் கிளம்புறேன். போயிட்டு வந்தோட விட்றேன். அதுக்கு தான் சொல்கிறேன். இருந்துச்சுன்னா நான் மாற்றி விட்டுறேன். சரிண்ணா எனக்கு பின்னாடி பிரேக் மட்டும் பார்த்து வந்துடுறேன். மொத்தமாக அந்த கியரை பாருங்க மாதிரி கடிக்க ஆரம்பிச்சு. சரி ரைட்டாக பார்த்துக்குறோம். சரி ஆயில் மாற்றணும். ஆமாம் ஆயில் சரி ஓகே சார். ஃபைனலாக வண்டியை விட்டாச்சு ஷோரூமில். விட்டுட்டு இப்போ நடந்து போயிட்டுருக்கேன். போயிட்டு ஆட்டோவில் தான் வீட்டுக்கு போகணும். ஏன்னா வண்டி வந்து நைட்டு தான் கிடைக்குமா. அதில் ஃபோர்க்கில் ஏதோ ஒன்று மாற்றணுமா. அது வந்து இங்கே இல்லையா. அதெல்லாம் அது வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் அப்படியே மாற்றிட்டு அது ஏன்னா அது வந்து ஃபோர்க் டைட் ஆயிருமாங்க. அது இல்லோட்டா அது பேர் மறந்துட்டேன் டக்குன்னு. ஸோ அதான் சார் அது இப்போ கிடச்சா மாற்றி விடுங்க. இல்லாட்டா ஜென்ரல் சர்வீஸ் பண்ணி அந்த இப்போ டயர் மாதிரினால ரியர் பிரேக் வந்து கொஞ்சம் மாதிரி பிடிக்கல. ஐ மீன் அப்படி சொன்னால் எனக்கு அந்த பழைய பிரேக் நல்லா டயர் தேதி அடிச்சிருச்சு. பழைய சண்டைன்னு தரலாம். அதாவது அவர்கிட்ட சொன்னேன் பழைய மாதிரி வச்சு தரதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அது கிடச்சிச்சுன்னா அதே மாற்ற சொல்லியிருக்கேன். இல்லாட்டா கொடைக்கானல் ட்ரிப்பு முடிச்சுட்டு வந்து தான் அந்த ஃபோர்க்கில் என்னென்னு பார்க்கணும். இல்லாட்டா அது காலப்பக்கம் அப்படியே டைட் ஆயிரும் போல் ஃபோர்க்கு ரொம்ப இதுவாக. அப்புறம் அந்த கியர் கடிக்கும் நல்லா பார்த்துட்டாங்க. அது பார்த்து தரேன் சொல்லிட்டாங்க. ஸோ ஆரம்பத்தில் கியர் இதெல்லாம் டைட்டாக இருந்தாலும் சொல்லி மாற்றிடுங்க. ஏன்னா காலப்போக்கில் போக அது ரொம்ப பிரச்சனை. நம்மளுக்கு கால் ரொம்ப பெயின் ஆக ஆரம்பிச்சிடும். முக்கியமாக எனக்கு வந்து உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு ஆசனானால அந்த கியர் போடுற இதில் தான் நம்மளுக்கு கால் அடிபட்டுருக்கு. ஸோ அதனால் நான் அப்பப்போ அது சரி பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஓகே சார் நான் நைட் வண்டி எடுக்கிறப்ப கண்டினியூ பண்ணுறேன். யோசப் நம்ம வாங்குறப்ப பிளாக் மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெட் வந்துச்சு, ப்ளூ வந்துச்சு. இப்போ புதுசாக பார்த்தீங்களா எக்ஸ்ட்ரீமில் ஆரஞ்சு கலர். ஸோ இது நான் வந்து உங்களுக்கு வந்து மார்னிங் எடுக்கிறேன். இப்போ இருட்டில் உங்களுக்கு அவ்வளோ தெரியாது. பட் எக்ஸ்ட்ரீம்லேயே இப்போ ஆரஞ்சு கலர் வந்துருச்சு. அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரீம் டயர் பேட்டர்ன் பார்த்தீங்களா இதுக்கும் டயர் பேட்டர்ன் மாறுது. ஸோ இந்த வண்டி என்னன்னு தெரில எனக்கு. இப்போ தான் நான் ஷோரூமில் பார்க்குறேன். இது நான் உங்களுக்கு வந்து மார்னிங் டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணுறேன். வேண்டாம் நல்லா நிற்கிது வண்டி. சவுண்டே இல்லாமல் பிரேக்கு நல்லா நிற்கிறாருங்க. லைட்டாக தான் அடிக்கிறேன் நின்றுது. இது லூஸ் ஆகிருச்சுரா நல்லா. இந்த டைட்டாக இருந்துச்சுரா முதல். இது ஹேண்டில் பார்த்து டைட்டாக இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல லூஸ் ஆகிருச்சு. டீ குடிச்சிட்டு போமா? இங்கே டீ குடிச்சிட்டு போமா? எங்க? சரி போ. ஸோ மக்கள் அவ்வளோ என் ஃப்ரெண்டும் கிளம்பிட்டான். நம்மளும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இங்கே தான் சூப்பு குடிச்சிட்டு ஆளுக்கு ஒரு சூப்பு ஆளுக்கு ஒரு சிக்கன் சாப்பிட்டோம். ஆமாம் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஸோ நைட் நேரத்தில் வீடியோ எடுக்கிறதுக்கு எப்படின்னு பார்த்து சொல்லுங்கள். இல்லாட்டா எல்லோரும் கலர் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா சொல்லிடுங்க காய்ஸ். நம்ம நைட்டு வேறு செட்டிங்ஸில் வச்சு எடுத்துக்கிடுவோம். ஓகேவா? ஸோ வண்டிக்கு வந்து மொத்தமாக சர்வீஸ் காசு பார்த்திங்கன்னா 2000 வந்துருச்சு. நம்ம சாதுமா வந்து ஃபஸ்ட் டைம் இவ்வளோ காசு வச்சுருக்கான் சர்வீஸ் பண்ணுறப்ப. ஏன்னா அவனுக்கு ஏகப்பட்ட இது மாற்றிருக்கு. நான் உங்களுக்கு பில்லு வந்து சைடு போட்டு விட்றேன். ஓகேவா? இப்போ 33,000 நம்மளுக்கு வந்து 2000 பில்லு வச்சுருக்கு.
சரி அப்படியே பார்த்து போ. ஸோ அதான் கைஸ், நம்ம சாதுமா வந்து 33,000 வந்து 2,000 ரூபா பில்லு வச்சுருக்கிறோம். ஆனால் அதுக்கு ஏற்றப்பறம் நிறைய மாற்றிருக்காங்க வண்டியில் வந்து எல்லாமே, கேபிள்ஸ்லேருந்து ஒரு சில பிளக் இதெல்லாம். ஓகே, நல்லதுதாங்க. ஏன்னா ட்ரிப்பு போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பார்த்துட்டு, இப்போ ஒரு ட்ரிப்பு போகிறோன்னு ஒரு அமௌண்ட்டு இப்போ நான் கொடைக்கானல் தான் கைஸ் ட்ரிப்பு போகிறதா ஐடியா. ஸோ அதுக்கு 5,000 தான் பிளானில் வச்சுருந்தேன் பட்ஜெட்டில். ஸோ இப்போ அதாவது வண்டி சர்வீஸ் எல்லாம் சேர்த்து 5,000 தான் பிளானில் இருந்தோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாதுமாக்கு வந்து டயர் மாத்திரமா அது ஒரு 3,000, இப்போ சர்வீஸ் ஒரு 2,000, இன்றைக்கி மட்டும் 5,000 செலவு வச்சுட்டான். ஸோ ட்ரிப்புக்கு வந்து என்கிட்ட காசு இப்போ கிடையாது. ஸோ அப்போ ட்ரிப்பு வந்து பட்ஜெட்லாம் பண்ணணும். நான் அதான் என்ன சொல்கிறேன்னா, ட்ரிப்பு வந்து எப்பவுமே பட்ஜெட்டில் பண்ண பாருங்கள், பட் பெஸ்ட்டாக பண்ணுங்கள். இப்போது பைக்கில் போகிற மாதிரி காரில் போகிறீங்கன்னா வச்சுக்கிறீங்களேன், உங்கள் வண்டியோட கண்டிஷனு வந்து நல்லா எவ்வளோ செலவானாலும் வண்டியோட கண்டிஷன் பக்காவாக வச்சுக்கிறோங்க. ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒரு சேட்டிஃபிகேஷனாக இருக்கும் போகிற இடத்துக்கு. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நிம்மதியாக போயிட்டு வர முடியும் நம்மளால். ஓகேவா? இப்போ நம்ம அதே பஸ்ஸு ட்ரெயினில் போனால் பிரச்சனை கிடையாது. மொத்தமாக ஒரு காஸ்ட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு மட்டும் அமௌண்ட்டு வச்சுட்டு பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு கம்மியாக வச்சுக்கலாம். பட்டு நம்ம இப்போ பைக்கு, காரு, நம்ம ஓன் வெஹிக்கிளில் போகிற மாதிரி இருந்தால் நம்ம வச்சுருக்க வெஹிக்கிள் உள்ள இதை பார்த்துட்டு தான் வந்து இருக்க எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட்டு நீங்கள் ட்ரிப் பண்ணின்னு வச்சுக்கிறீங்களேன். அப்போ நிம்மதியாக போயிட்டு வந்துடுவீங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே எதுவுமே யோசிக்காமல் நிம்மதியாக வந்துடலாம். இந்த வீடியோ வந்து நீங்கள் நாளைக்கு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா சரி தெரியல காஷ், மறந்துட்டேன். நான் நாளைக்கு மதுரைக்கு போகிறப்போ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் போட்டிருப்பேன் 10 மணிக்கு. ஓகேவா? நானும் கண்டினியூஸாக இனிமேல் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீடியோ கொடுக்கலான்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பார்ப்போம் காய்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு எவ்வளோ கிளியராக தெரியும் தெரில. இதான் நம்ம மாற்றின புது டயரு. ஸோ பார்த்துக்கிறேங்க. இதான் சொன்னேன், அந்த பேட்டர்ன் மாறும். தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ தடிமனாக இருக்குதுன்னு மேலே? இது தேய நல்லா இது க்ரிப்பாகவும் இருக்கும், அதேமாதிரி ரொம்ப லைஃப் நல்லா தரும். அப்புறம் வண்டி பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கான சாதுமா, நீட்டாக. வண்டிக்கு எல்லா வேலையும் முடிச்சு காசு. அடுத்து ஃப்ரண்ட் டயர் மட்டும் கொஞ்ச நாள் ஓட்டிட்டு ஃப்ரண்ட் டயரை மாற்றிட வேண்டியது தான். ஸோ இதுக்கு மெயினாக ஒன்று சொல்கிறேன், இப்போ எக்ஸ்ட்ரீம் புதுசாக ஒரு கலர் வந்துருக்கு காய்ஸ். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரஞ்சு கலரில் விட்டுருக்காங்க. நான் அது வந்து கொடைக்கானல் ட்ரிப்பு போயிட்டு வந்து உங்களுக்கு அந்த ஆரஞ்சு கலர் பைக் ரிவ்யூ பண்ணுறேன். ஏன்னா அதுக்கு வந்து டயர் பேட்டர்ன் வந்து எல்லாமே மாறுது. அதாவது எதுன்னு பார்த்துட்டு இல்லை இன்னுமே வரப்போகிற எக்ஸ்ட்ரீம்லாம் அந்த பேட்டர்லாம் டயர் மேலே பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே காய்ஸ், பை. நான் வண்டியை ட்ரிப்பை ஹெல்மெட் போட்டு விட்டுருங்க. முடிஞ்சால் நாங்கள் போய் ரைடிங் க்ளவுஸ்லாம் போட்டு சேஃப்டியாக விட்டுவாங்க. லவ் யூ காய்ஸ். நெக்ஸ்ட் பார்ப்போம். பாய்.